ஃபஸ்ட்டு அந்த குலோப் ஜாமுன் மிக்ஸை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நல்லா வந்து பாத்திரம் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்து இல்லைனா ஒட்டிடும். போட்டதுக்கப்புறம் அந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க, ஏன்னா அதில் வந்து அந்த கட்டி எதனா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்லா உதுத்து விட்டுட்டு கையில் இந்த போல் வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா தெளிச்சுக்கோங்க. ஏன்னா மொத்தமாக ஊற்றினீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பசையிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அது பதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஊற்றி தெளித்து பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவோட பதம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து பசையத்துக்கும் உருண்டை பிடிக்கிறது நமக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் பார்த்து பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உருண்டை வந்து பக்காவாக நீங்கள் வந்து போடலாம் குலோப் ஜாமுனை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு மேலே உங்களுக்கு எது நெய் இல்லை எண்ணெய் அது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து சர்க்கரையும் தண்ணியும் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடணும். ஏன்னா வந்து இப்போ சர்க்கரை பாகு சூடாக இருக்கும்போது போட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த குலோப் ஜாமுன் கரெக்டான அளவில் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த சைடில் வந்து மாவு ஊற விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கான தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்யூட்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு குங்குமப்பூ இருந்தது அப்படின்னாலும் போடலாம். குங்குமப்பூ வந்து பார்த்திங்கன்னா வாசனைக்கு நல்லாயிருக்கும். ஸோ இருந்ததுன்னா போடலாம், அப்படி இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் வந்து அது எல்லாமே பண்ணலாம். ஸோ வந்து அது மேண்டிட்ரின்னு கிடையாது. ஸோ நல்லா இது போல் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அப்புறம் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் தொட்டு பார்க்கும் இந்த கம்பி பதம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும், ரொம்பவும் இல்லாமல். நெக்ஸ்ட்டு அது சைடில் இருக்கும்போது நம்ம இங்கே வந்து மாவு உருண்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ உருண்டை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சைஸாக போடுங்க. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து பொரிக்கும் போது அது இதில் விட உங்களுக்கு 1.5 மடங்கு அதிக சைஸாக வரும். ஸோ நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. ஏன்னா அது துளி கூட அந்த கேப்புங்கிறது வரக்கூடாது. ஏன்னா அது வெடிப்பு வந்தது அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து புரியாது. ஸோ வந்து கலைஞ்சிரும் அது உருண்டை. ஸோ அதனால் வந்து நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது போல் நல்லா 2 கையும் வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ எந்த சைடும் கேப் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதை பொரிக்க போகிறோம். அதுக்கு வந்து பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நெய் இருந்தால் நெய், இல்லைன்னா நான் சொன்ன போல் ஆயில் அதை விட்டுக்கோங்க. விட்டுட்டு அது கொஞ்சம் ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கும் போது போடணும், ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க. ஸோ மிதமான சூட்டில் இருக்கும் போது நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து உள்ளே போடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்க மாவு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் உங்களுக்கு ப்ரௌன் கலரில் இருந்தாலும் உள்ளே வந்து சரியாக வேகாமல் போயிடும். ஸோ அதனால் ரொம்ப மைல்டான விதமான சூட்டில் வச்சு நீங்கள் பொரிக்கணும். ஸோ ரொம்ப ஒட்டாமல் இருக்கிறது இந்த மாதிரி கரண்டியாக நீங்கள் வந்து அடியில் பேலன்ஸும் வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமையே வரும். ஸோ நல்லா அது வந்து பொன்னிறமாக வரும். குலோப் ஜாமுன் கலர் நமக்கு தெரியும். ஸோ அந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா வரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் மைல்டான சூட்டில் வச்சு நீங்கள் பண்ணும்போது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ பொறுமையாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் அந்த கலர் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நமக்கு அந்த கலர் வந்துருச்சு. ஸோ இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உடையாமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நான் சொன்னது. ஸோ நீங்கள் எப்படி உருட்டுறீங்களோ அதை பேஸ் பண்ணி வரும். இப்போ அதுக்குள்ளே பக்கத்தில் சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இப்போ இதை பொரித்த உடனே அது எடுத்து அந்த சூட்டோடு வந்து அப்படியே அதில் போடணும் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீராவும் நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து அதில் நமக்கு பரவும். ஸோ இப்போ நீங்கள் இதில் போட்டதுக்கப்புறம் எண்ணெய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour to 1 hour அது அப்படியே எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் விட்டுருங்க. ஸோ வந்து அப்போ இன்னும் நல்லா சீராக வந்து உள்ளே உங்களுக்கு ஊறிடும். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா முந்திரி அந்த மாதிரி ஜஸ்ட் பொடி பண்ணி மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ அது பார்க்குறதுக்கும் உங்களுக்கு அழகாக இருக்கும். சாப்பிடும் போதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டும் இருக்கும், ட்ரை ஃப்ரூட்ஸும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.